வணக்கம். விவகாரத்தை ஆன பின்ன மறுமணம் நடக்குமான்னு நிறைய பேருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சில நேரம் ஜாதகத்தை பார்த்தா இனி வைப்பே இல்லைன்னு நினைக்க தோணும். ஆனா அதுதான் உண்மையா? ஒரு பெண் இந்த ஜாதகத்தை கொடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது. கணவரை பிரிந்து 2 வருடம் ஆகிறது. விவகாரத்து வழக்கில் உள்ளது. மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமா? இல்லை மறுமணம் நடக்குமா? இது இந்த பெண்ணுடைய கேள்வி. கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையா? 2 வருஷமா பிரிஞ்சிருக்கிறதால திரும்பவும் ஒன்னு சேர்வாங்களான்னு தான் இந்த பெண்ணோட கேள்வி. இந்த ராசி கட்டத்துல 7ஆம் இடத்துல சனி, ராகு கூடவே புதனும் இருக்கிறது ரொம்ப முக்கியமான அம்சம். சனி ராகு சேர்க்கை சவால்கள் தந்தாலும் புதன் பலமா இருக்கிறது ஒரு நல்ல அறிகுறியா தெரியுது. இந்த பெண் 2022 ஜூன் மாதம் 21ஆம் நாள் துலா ராசியில் விருச்சக லக்கணத்தில் பிறந்திருக்கிறது. தற்போது இந்த பெண்ணுக்கு சனி மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணுக்கு இப்போது 25 வயது ஆகிறது. இந்த பெண் சொல்கின்ற நிலையை பார்த்தால் இந்த பெண்ணுக்கு 22 வயதில் அல்லது 23 வயதில் திருமணம் நடந்திருக்கும். இந்த பெண்ணுக்கு லக்கணத்தில் கேது இருக்கிறது. 7ஆம் இடத்தில் ராகும் இருக்கிறது, சனியும் இருக்கிறது, கூடவே புதனும் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் வக்கரமாகாமல் இருக்கின்ற சனி பகவான் எப்படி இவ்வளவு விரைவில் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கும் என்று ஒரு கேள்வியை வைக்கலாம். இந்த ராசி கட்டத்தில் இருக்கும் சந்திரன் வளர்பிறையில் இருக்கிறது. அதனால் 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானை விட புதனுக்கு வலிமை அதிகம். அதனால் இந்த புதன் திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டது. இந்த ராசி கட்டம் ராகுக்கும் கேதுக்கும் உள்ளடக்கி அனைத்து கிரகங்களும் இருக்கிறது. அதனால் இந்த ஜாதகம் சர்ப்ப தோஷ ஜாதகமாகும். எனவே இந்த ஜாதகர் முற்பகுதியில் மிக கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைதான். இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் புதன் மட்டும் இல்லாமல் இருந்தால் குறைந்தது 30 வயதிற்கு பக்கமாகத்தான் திருமணம் நடந்திருக்கும். ஒரு ராசி கட்டத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்திருந்தால் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கும். அந்த இணைந்து இருக்கிற பாவகம் எந்த பாவகத்தைச் சேர்ந்ததோ அதை சார்ந்து போராட்டங்கள் நடக்க வேண்டியது இருக்கும். இந்த ராசி கட்டத்தில் 7ஆம் இடத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்திருப்பதால் 7ஆம் இடம் என்பது கணவரை குறிக்கின்ற இடம். அதனால் இந்த பெண் முன்பே திருமணம் செய்ததால் திருமண வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அதற்காக விவகாரத்து வழக்கு வரை செல்ல தேவையில்லை. மறுமணம் என்பது இந்த ஜாதகத்தில் இல்லை. கணவன் மனைவி பிரிவு என்பதுதான் இந்த ஜாதகத்தின் உண்மை. இந்த பிரிவு இன்னும் சிறிது காலம் மட்டுமே. இந்த பெண்ணிற்கு இப்போது நடப்பது சனி மகாதிசை. 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானோடு கேது இணைந்தால் இந்த சனி பகவானின் பலம் குறைந்துவிடும். அதிலிருந்து இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை சுகமாக மாறிவிடும். தற்போது 2026இல் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார். இந்த கேது பகவான் 2030-31இல் ரிஷப ராசியில் இருக்கும் சனி பகவானோடு இணைவார். அப்போது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும். அதுவரை விவகாரத்து வழக்கை தள்ளி வைக்க வேண்டும். மேலும் 2030இல் இருந்து 2032 வரை சனி மகா திசையில் ராகு புத்தி நடக்கப் போகுது. இந்த ராசி கட்டத்தில் 7ஆம் இடத்தில் திசை நடத்துகின்ற சனி பகவானும் புத்தி நடத்துகின்ற ராகு பகவானும் இணைந்திருப்பதால் கணவரோடு மல்லு கட்டி வந்த விஷயங்கள் அனைத்தும் ராகு புத்தி முடிகின்ற நேரத்தில் வெற்றியைத்தான் கொடுக்கும். அதே நேரத்தில் சனி பகவானோடு கேது இணைகின்ற காரணத்தால் சனி பகவானின் கெடுபலனை கேது அடக்கி விடுவார். அதனால் பெரிய போராட்டத்திற்கு பிறகு மாபெரும் வாழ்க்கையில் ஒரு வெற்றிதான். இப்படிப்பட்ட ஜாதகமாக இருப்பதால் விவகாரத்து வழக்கை கைவிடுவதும் நன்று. மறுமணம் செய்து கொள்ளலாமா என்று நினைப்பதை கைவிடுவதும் நல்லது. இந்த ராசி கட்டத்தில் 7ஆம் இடத்தில் சனி பகவானும் கேது பகவானும் இணைகின்ற பொழுது
திருமணம் நீங்கள் செய்திருந்தால் இவ்வளவு வேதனையை அனுபவித்திருக்கத் தேவையில்லை. அதாவது 7ஆம் இடத்தில் வக்கரமடையாமல் சனி இருப்பதால் திருமணத்தை தாமதமாக செய்திருக்கணும். இந்த ஜாதக கிரக நிலைகளின்படி கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட பிரிவுக்கு பின்பு இணைந்து வாழ வாய்ப்பு உள்ளது. தாலி கட்டும் நேரத்திலே தவிர வேறு எந்த இடத்திலையும் தன் மனைவியை தலைகுனிய வைக்காமல் வாழும் அந்த கணவன் சிறந்தவனாக வாழ வாழ்த்துக்கள். நம்ம முன்னோர்கள் சொன்ன ராசி ரகசியங்களை இப்போ உங்க கையில் தரப்போறோம். நவீன தொழில்நுட்பத்தோட உங்க ஜாதக பலன்களை உடனுக்குடன் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.